அஸ்லாம் வலைக்கும். ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷீர் குர்மா தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஷீர் குர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சாரப்பருப்பும் சேர்த்து நெய்யில் இதெல்லாமே நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கினா போதும். இப்போ இன்னொரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பால் நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது பாலில் ஊற வச்ச டேட்ஸும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது நெய்யில் வறுத்து வச்ச சேமியாவும் நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா ஒரு சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு ஷீர் குர்மா ரெடி. இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.